20 இயர்ஸ் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லையா? ஆரம்பத்திலே தள்ளி போடாதீங்கன்னு சொன்னோமே, கேட்டீங்களா நீங்க? பிசிஓடி இருக்கோ என்னவோ, பிசிஓடி இருந்தா கருவே தெரிக்காது. அந்த டாக்டர் கிட்ட போனியா, இந்த டாக்டர் கிட்ட போனியா, நாட்டு மருந்து குடிச்சியா, அந்த சாப்பாடுலாம் சாப்பிடாத குழந்தை பிறக்கவே பிறக்காது. டெய்லி 2 வீலர்ல போற, அதனாலதான் குழந்தையே இல்ல. எதுக்கும் ஹஸ்பண்ட் செக் பண்ணி பாரு, நீயே போய் ஃபுல்லா செக் பண்ணி பாக்கலாம்ல அப்படின்லாம் நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. உண்மையாவே எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் எங்க ஐஸ்வர்யா டாக்டரும் அஸ்வின் டாக்டரும் தான். மனசுல இருந்து நான் சில விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் வீடியோ ரிவ்யூ பண்றேன். நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய பதட்டம், பிரச்சனை, இது எல்லாத்தையும் தாண்டி ரியாலிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு இந்த செஷன். ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா மேம் என்கிட்ட பேசுறது என்னன்னா, எது முடியும் எது முடியாது, எது பிராக்டிக்கலா அப்ளிகபிள், எது பிராக்டிக்கலா அப்ளிகபிள் இல்ல அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணாங்க. எடுத்த உடனே ட்ரீட்மெண்ட், இங்க ஃபெர்டிலிட்டி சென்டர், அதனால நீங்க ஐவிஎஃப் பண்ணணும், அதை தாண்டி இதை எது பண்ணலாம், ஸ்பெர்ம் கவுண்ட் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இந்த மாதிரிலாம் அவங்க எதுக்குமே கொண்டு வரல. பேசிக் அசஸ்மெண்ட்ல இருந்து ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி எங்க லேக் ஆகுறோன்றதை அப்சர்வ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி எங்களுக்கு செஷன்ஸ் கொடுத்து, அதுக்கேத்த மாதிரி டோசேஜ் கொடுத்து, அதுக்கேத்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்து ப்ராப்பரா எங்களை அப்சர்வ் பண்ணி ஒரு ஸ்மூத்தான கண்டிஷன்ஸ்ல எங்களை கொண்டு வந்து இன்னைக்கு எங்களுக்கு யுகலிகான ஒரு அழகான பெண் குழந்தை கொடுத்தாங்க. நான் விஷ் பண்ண மாதிரி அந்த குழந்தை அப்படியே அவங்க டாடி மாதிரி. சோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. எங்களுடைய ஹாப்பியான ஃபேமிலிக்கு மேஜர் ரீசனா நாங்க நினைக்கிறது ஐஸ்வர்யா மேம் தான். அண்ட் அஸ்வின் சார் ஒவ்வொரு ஸ்கேன் அப்பயும் நான் போகும்பொழுது நம்மளுடைய பிரதர் அண்ட் அந்த ஃபாதரோடைய அந்த ஃபீல் இருக்கும் தெரியுமா, அந்த இமோஷனோட அவர் ஒரு சின்ன விஷயத்த கூட முகத்துல காட்டாம பாசிட்டிவாவே பேசி குழந்தைகிட்டையும் நம்மள அந்த கனெக்ஷனை கொண்டு வந்துருவாங்க. நான் அங்க போய் ட்ரீட்மெண்ட் செஷன்ஸ் போனதா இருக்கட்டும், குழந்தை கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் செஷன்ஸ்க்கு போனதா இருக்கட்டும், நான் அங்க போய் வெயிட் பண்ணும் பொழுது ரொம்ப ஈகர்னஸோட அங்க கிளைண்ட் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. 40 வயசானவங்க, குழந்தை இல்லாம இருந்திருப்பாங்க, 20 வயசு 22 வயசு அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க. பட் பேரண்ட்ஸ் அவங்களை ரொம்ப அர்ஜ் பண்ணி, மதரில ரொம்ப அர்ஜ் பண்ணி அந்த ப்ரெஷர்லயே அவங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் ஐஸ்வர்யா மேம் அவங்களை டீல் பண்ணிடுவாங்க. பட் உள்ள போறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த சிச்சுவேஷனை ரொம்ப கிளம்ஸியா இல்லாம ரொம்ப காமா பீஸ்ஃபுல்லா பிளசண்டா மாத்தினது சீரியஸா அங்க இருக்கக்கூடிய நர்ஸ் அட்டெண்டர்ஸ் அவங்கதான். அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி ஐஸ்வர்யா டாக்டர் கிட்ட தி பெஸ்ட். ஹாஸ்பிட்டாலிட்டி இருந்தாதான் அடுத்த அப்ரோச் நம்ம டாக்டர் கிட்ட பண்ணணும்னே தோணும். எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அண்ட் மெடிசன்ஸ் அண்ட் பாப்பா கிடைச்சது, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மேஜரான விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல பாண்டிங் சிஸ்டம் எனக்கு கிடைச்சிச்சு. என்னைக்கா இருந்தாலும் எந்த ஹெசிடேஷனும் இல்லாம ஐ கேன் கான்டாக்ட். இந்த பாண்டிங் எங்களுக்கு அவங்க கொடுத்தாங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் எவ்ரிதிங் ஐஸ்வர்யா மேம்.